கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை அனுதினமும் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மேலோட்டமான காரியங்களை மாத்திரம் நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்வின் தேவைகளை மாத்திரம் தேவ சமூகத்திலே எதிர்பார்த்து அந்த தேவைக்காக மாத்திரம் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போமே, ஆனால் நாம் அவிசுவாசியிலும் கெட்டவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையுள்ளவர்களாய் இருப்போமே, ஆனால் எல்லா மனிதர்களை காட்டிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக நம்முடைய ஜீவியம், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் கர்த்தருடைய சமூகத்திலே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நாம் வாசிக்கும் பொழுது தீத்து 2ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலிருந்து, அருமையானவர்களே, ஏனெனில் எல்லா மனுஷனுக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி என்று. அருமையானவர்களே, நாம் எப்படி நாம் இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும்? நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் நாம் வெறுக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நமக்குள்ளே அவிசுவாசம் இருக்குமேயானால், அவபக்தி இருக்குமேயானால், விசுவாசிகளுக்கு தான் அவிசுவாசி கடந்து வரும். விசுவாசிக்கும் போது தான் அவிசுவாசமான எண்ணங்களும் கடந்து வரும். ஆகினாலே அப்படிப்பட்ட அவிசுவாசமான எண்ணங்களையும் அவபக்தியையும், அருமையானவர்களே, லௌகீக இச்சைகளையும் நாம் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே நாம் ஜீவனம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அங்கே 13வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்றி மீட்டு கொண்டு நமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், அருமையானவர்களே, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி, ஆக இந்த உலகத்தில் ஆண்டவரிடத்துல கேட்கும் போது வைராகியமாக கேட்கிறோம், பெற்றுக்கொள்ளும் போது வைராகியமாய் பெற்றுக்கொள்ளுகிறோம். அருமையானவர்களே, அவ்விதமாய் அதை காட்டிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பக்தி வைராகியம் உள்ளவர்கள், நற்கிரிகளை செய்வதற்கு நாம் பக்தி வைராகியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சில தருணங்களிலே நான் அநேக நன்மையை செய்து விட்டேனே, நான் இப்படி செய்து விட்டேனே, அப்படி செய்து விட்டேனே, ஆண்டவருக்காக அதை செய்து விட்டேனே, இதை செய்து விட்டேனே, கிடையவே கிடையாது. அருமையானவர்களை, நற்கிரிகளை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அந்த பக்தி வைராகியத்தோடு இந்த உலகத்தில் ஆண்டவர் எந்த நாள் வரையில நம்ம வாழ வைத்து கொண்டிருக்கிறாரோ அந்த நாள் வரையும் இன்றைக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய், அந்த நன்மை செய்கிறதிலே பக்தி வைராகியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. அருமையானவர்களே, நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து போனோன்னு சொன்னா, அருமையானவர்களே, சத்துருவானும் நம்மை மோசம் போக்கி விடுவான். ஆகினாலே நன்மை செய்வதிலையும் நற்கிரியைகளிலும் சோர்ந்து போகாதபடி பக்தி வைராகியம் உள்ளவர்களாய் ஜீவித்து லௌகீக இச்சைகளையும் அவபக்திகளையும் வெறுத்து இந்த உலகத்திலே பரிசுத்த உள்ளத்தோடு, இன்றைக்கு பரிசுத்த சிந்தையோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் தாமதம் பண்ணார். அவர் இந்த ராத்திரியிலே, இந்த நேரத்திலே, இந்த நொடி பொழுதிலே இந்த பூமியை எதிர்நோக்கி வருவாரே, ஆனால் இன்றைக்கு அவர் என்னை அழைத்து கொண்டு போவார், என்னை கைவிட மாட்டார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாம் வாழ்வோமேனால், அருமையானவர்களே, அந்த வாழ்க்கை மிகவும் விலையேற பெற்றது. அது ஆணுடைய பார்வையிலே சிறப்பானது. பிரியமானவர்களே, ஆகையினாலே இன்றைக்கும் கூட நாம் சிந்திக்க வேண்டும், நற்கிரிகளை செய்ய நாம் எவ்வளவு பக்தி வைராகியம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று. இந்த உலகத்தில் தீமை செய்ய வைராகியமாய் இருக்கிறவர்கள், நமக்குள்ளே இருக்கிற வைராகியம் எப்படி இருக்கிறது? அருமையானவர்களை, தீமை செய்வதற்கு, மற்றவர்களை அவதூறாய் பேசுவதற்கு, மற்றவர்களை குறை கூறுவதற்கு, அல்லது மற்றவர்கள் செய்கிற காரியங்களை மன்னிக்காம மறக்காம இருப்பதற்கு நமக்குள்ளே இந்த வைராகியங்கள் பெருகுகிறது. ஆனாலும் கூட இன்னைக்கு நற்கிரிகளை செய்யும்படியாய் நாம் எப்படிப்பட்ட வைராகியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
கர்த்தருடைய பார்வையில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை சற்று நாம் நிதானிக்கிறவர்களாய் அறிகிறவர்களாய் இருக்கும். பிரியமானவர்களே, பொல்லாத காரியங்களிலே, பொய்யான காரியங்களிலே, உலக காரியங்களிலே இன்றைக்கு வைராகியம் பாராட்டி கொண்டிருப்போமே ஆனால் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. தேவனுடைய காரியத்திலே, நன்மையான காரியத்திலே, அறிஞர்களே நற்கிரிகளை செய்வதிலே நாம் வைராகியம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாய் வேதம் நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, ஆகினால இந்த நாளிலே கூட நாம் வைராகியம் உள்ளவர்களாய், வைராகியமுள்ள கிறிஸ்தவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் இன்றைக்கு நன்மை செய்வதிலே ஒரு நாள் சோர்ந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருந்து இன்னும் ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு கர்த்தருக்காக நாம் பயன்படுவோம், பாத்திரமாய் இருப்போமே ஆனால் கர்த்தர் நம்மை கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆகினாலே இன்றைக்கு நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதீங்க. நீங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, உலகத்திலே அன்மையர்கள் லௌகீக இச்சைகளை வெறுத்து, அவிசுவாச எண்ணங்களை வெறுத்து, பக்தி உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய் கர்த்தருடைய வருகை எதிர்நோக்கி காத்திருப்போம். அவர் தாமதம் பண்ணார், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், உங்களை சந்திக்க போகிறார். நாம் ஆயத்தமாயிருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.